நல்ல என்டர்டைன்மெண்ட், சூப்பர் படங்க, நல்லா இருந்துச்சு படம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலி ஸ்டோரி, நல்ல சூப்பராக இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க படம். ஸோ அவரை வந்து நம்ம ஜெய்பீம்லேயே பார்த்துட்டோம், இதில் சொல்ல அவர் பிச்சு விட்டாருங்க, அவரெல்லாம் வேறு லெவலுங்க. அக்கா கேரக்டர் எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது வந்து சிம்பிள் ஸ்டோரி தான், பட் ஆனால் சூப்பராக எடுத்துக்கார் டேரக்டர், சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டேரக்டர். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஸ்டோரி எதுவுமே இல்லை ப்ரோ, நார்மலாக ஒரு ஃபீல் குட்டான படம் தான், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. அவருக்கால சொல்ல வேணாம், வழக்கம் போல செம்மையாக பண்ணியிருந்தார். புரியல. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் தான், எல்லாமே சிம்பிளாக எடுத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட். ஒரு ஃபீல் குட் மூவி தான், ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான். நல்லா இருக்குங்க, நல்லா காமெடியாக, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க படம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, டீம் ஒர்க் நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பெஸ்ட்டு ப்ரோ. ஹோல் படமும் தான், கடைசி ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு கவுண்ட் பண்ணி சொல்லலாம், ஒரு 5-6 சீனு, அப்புறம் கிளைமேக்ஸு எல்லாம் ஒரு செம்ம ஃபீல் கொடுத்துட்டாங்க. பெஸ்ட்டு, பக்கா சாட்டிஸ்ஃபை, 100% சாட்டிஸ்ஃபை. மணியை தான் பெஸ்ட்டு. ஓவரால் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டாங்க. ரமேஷ் ஐயாக்கெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. தனியாக காட்டில் சும்மா யூஸ் பண்ணணும்னு பண்ணாமல் நிறையா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு ரமேஷ் திலக், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மணிகண்டனும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு, சொல்லவே வேணாம், அவர் நல்ல பர்ஃபார்மரு. படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரவுண்டு போகும்னு நம்புகிறேன். ரொம்ப ஷான்ரான மியூசிக்கும் சரி, படம் ஓவராலாக வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு படம், ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபிலிம் மென்டாலிட்டியோட நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது.